அன்னைக்கு என்னமோ எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு. சோம்பேறிக்கு சோறு வாசனையே போதும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு எழுந்து கிச்சனுக்குள்ள போயிட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கிச்சனுக்குள்ள போனாலே ஏதாவது ஒரு கலவரம் பண்ணாம அன்னைக்கு ஃபுல்லும் சமைச்சதா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு நான் கிச்சனுக்குள்ள போன உடனே ஏதோ ஒரு முடியை எடுத்து மாவு டப்பாக்குள்ள போட்டேன். நல்ல வேலையா அது ஃபுல்லா போய் சிக்காம மாவு இருந்ததுனால மேலாப்லயே இருந்து வெளியில வந்துருச்சு. முன்பு ஒரு நாள் இதே மாதிரி சிக்கிக்கிட்டு என்ன பாடா படுத்துருச்சு. ஆனா இந்த முறை அவ்வளவா என்ன படுத்து எடுக்காம மேலாப்லயே இருந்து வெளியில வந்துட்டு இந்த சோம்பேறித்தனம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருந்த காரணத்தினாலயோ என்னவோ தெரியல, சட்னிக்கு தேவையான அத்தனையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அரைக்கிறது வதக்குறது எல்லாம் நீ பார்த்துக்கோன்னு எங்க அக்கா தலையில கட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். குடமிளகாய் சட்னிக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் தேங்காய் தான். கடைசியில அதுவே ரெடி ஆகல. அதை உரிச்சு உடைச்சு அப்பப்பா படாத பாடுபடுத்திருச்சு. ஆனா இந்த தேங்காயை மண்டையில உடைக்கிறதா சொல்றாங்க. அது எப்படிதான் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா எங்க அக்கா ஆஜராகும் போது என்னை விட்டா போதும்னு எங்க அக்கா தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு நான் போயிட்டு எங்க குட்டம்மா கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எனக்கு சாப்பாடு வந்து விட்டது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு மழை, அதனால எங்க குட்டம்மாக்கு இன்னைக்கு வாக்கிங்க்கு ஆப்சன்ட் போட்டாச்சு. மழை வந்து ஒரு பக்கம் குதூகலமாவும் இருக்கும், ஒரு பக்கம் சோகமாவும் இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல டிஷ்ங்கிற காரணத்தால டிவி வராது. வாட் டு டூ, இட்ஸ் ஆல் இன் த ஃபேட்னு விட்டாச்சு.